ஃப்ரெண்ட்ஸ் மணரக்கா சொன்னல நேற்று நைட்டே ஊற வச்ச இதுன்னு கடுக்கா பிஞ்சி கடுக்கா நல்லா வறுத்து கருகை வறுத்து திரிச்சிட்டு கரிஞ்சீரகம் வந்து லேசாக வறுத்து அதுக்கப்புறம் அவரி பொடி பிஞ்சி கடுக்கா கரிஞ்சீரகம் அவரி பொடி. ஒருத்தர் கேட்காரு காலையிலே மருதுனியை நீங்கள் போட மாட்டேங்கிங்கன்னு. மருதனி போடலாம், மருதனி போடுறத பற்றி தப்பு கிடையாது. ஆனால் அது வந்து செம்பட்டையாக தெரியும். வெளியில் போய் கொஞ்சம் வெயில் நின்னோன்னு வைங்களேன், அந்த முடியெல்லாம் நிறைய பேருக்கு பாருங்கள் இந்த கலர் டை அடித்த மாதிரி தெரியும். அதனால தான் மருதனி நான் போடலை. நீங்கள் போடணும்னா போட்டுக்கோங்க. மருதனி பொடி போட்டுக்கலாம், நெல்லிக்காய் காய வச்ச பொடி போட்டுக்கலாம். அதனால் ஒன்றுமே கிடையாது, தப்பு கிடையாது. நான் போட்டது கரிஞ்சீரகம், கடுக்கா பிஞ்சி கடுக்கா, அவரிப்பொடி, நாட்டு அவரிப்பொடி, பேய் அவரிப்பொடி கிடையாது. நைட்டு தேயிலை தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு ஊற வச்சுட்டு காலையில் ஒரு முட்டை வெள்ளைக்கருவு போட்டு இதை பார்த்தீங்களா பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து இந்த முன்னாடியெல்லாம் வந்து க்ளோஸ் போட்டு அடிக்காதீங்க. இந்த ப்ரெஷ் வச்சு இப்படியே அடிங்க. இந்த ப்ரெஷ் வச்சு இப்படி முன்னால் இப்படி அடித்தாதான் அந்த இடங்கள் வந்து இதாகும். அதுக்கப்புறம் பின்னாடி அடிக்கும் போது க்ளோஸ் போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டை வந்து நம்மளுக்கு சைடு எஃபெக்டே கிடையாது, இயற்கையான டை. ஆனால் இது கொஞ்சம் அந்த டைலாம் ஒரு 10-15 நாள் இருந்துச்சுன்னா இது கொஞ்சம் சீக்கிரம் கூட ஒரு டைம் போட வேண்டியிருக்கு, அதுதான். ஆனால் இது வந்து கண்ணுக்கு நல்லது. இந்த நெத்திலலாம் கருப்பாக சிலவங்களுக்கு இருக்குது பாருங்க. நான் நிறைய பேர் கேட்டிருப்பேன், நீங்கள் எப்படி கருப்பாக இருக்க என்னன்னு கேட்டால் நான் அந்த ஓதுவாங்க போல அதான் அப்படி கருப்பாக இருக்குன்னு பார்த்தா இல்லை, அந்த டை தான் அந்த மாதிரி கருப்பு வந்து நெத்திலலாம் இருந்திருக்கு. இந்த மாதிரி போட்டால் சைடே கிடையாது. இதை முதல்ல நல்லா அப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் போட்டு முன்னாடி அடிச்சுக்கலாம். அந்த முன்னால் உள்ளதில் வந்து க்ளோஸ் போட்டுன்னு வைங்க, பிடிக்கவே பிடிக்காது. இது ஃபஸ்ட்டு எப்போவுமே நான் இது ஒரு ப்ரெஸ் போட்டு இந்த சென்னி கேரை பக்கத்தில் இந்த பக்கத்தில் இதை அடிச்சுட்டு பின்னாடி அடிக்கும் போது க்ளோஸ் போட்டு விடுவேன். அப்படி இதை சீப்பு வச்சு இப்படி இழுத்து விட்டுட்டு பின்னாடி போடும்போது க்ளோஸ் போட்டுக்கொள்ளணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டை வந்து மறக்காமல் பிஞ்சி கடுக்கான்னு கேளுங்க. நாட்டு மருந்து கடையில் பிஞ்சி கடுக்கா, அவரிப்பொடி, கரிஞ்சீரகம் வறுத்து நல்லா அரைச்சி தேயிலை தண்ணி வச்சு நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் ஒரு முட்டை வெள்ளைக்கரு போட்டு அடித்து பாருங்க, சூப்பராக இருக்கும். முடியும் கழியாது. இது இயற்கையானது, பார்த்தீங்களா, கெமிக்கலே கிடையாது. அதனால இயற்கையாக இருக்கும். இது கூட ஒரு நாள் அடித்ததை பற்றி ஒன்றுமே கிடையாது, கண் பாவிக்காது, மண்டைக்கும் டேமேஜே கிடையாது. இந்த இயற்கையான டை செஞ்சு பார்த்துட்டு கடை சொல்லுங்கள் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள்.